ஆண்மயில்கள் பெண்மயிலை ஈர்ப்பதற்காக தோயை விரிச்சு ஆடும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த பெண்மயிலுமே சில வரமுறை வச்சிருக்கு எப்படி ஆண்மயில்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரினா, இந்த தோகை இருக்குல்ல, இது நல்லா நீளமாவும் அடர்த்தியா இருக்கணுமா. அது தவிர இந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல நடுவுல, இது வந்து அதிக எண்ணிக்கையில இருக்கணும், ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்கணும். இதை விரிச்சு ஆடும் போது சூரிய ஒளிச்சம் பட்டு அந்த கண்கள் பிரதிபலிச்சு அப்படின்னா அந்த ஆண்மையில இருந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தமா. இது தவிர என்னன்னா, இப்ப வந்து விசுவலா தோகை விரிச்சு ஆடி பெண்மணி இருக்குது. ஒன்னு ஆடியபிளா, என்ன ஆடியபிள் அப்படின்னா, இந்த தோகை இருக்குல்ல, அது ஒன்னு உரசும். ஒரு செகண்டுக்கு 25 இருந்து 28 தடவை அந்த உரசுமா. அந்த சவுண்ட் அந்த பெண்மயில் கேட்டு இன்னும் ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு ஆண்மையில இருந்து பெண்மயிலுக்கு ப்ரூஃப் பண்ணுமா. இதை தவிர ஆண்மையில் பயங்கரமா கத்துமா, ஓக்கல் மூலமா நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன், நீ என்ன செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துமா. இதை தவிர ஆண்மைகள் எல்லா இடத்துலயும் போய் ஆடாது, அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கோம், அங்க மட்டும் தான் ஆடும். ஏன் அப்படின்னா, இது என்னோட இடம், என்னை தாண்டி உன் நேரம் தொட முடியாது, ஸோ நீ தைரியமே கூட வரலாம் அப்படிங்காகவும் அந்த மாதிரி எங்க ஆடுதோ அந்த இடம் வந்து அந்த ஆண்மைகள் இடம் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்டகரி பண்ணுதான் ஒரு பெண்மயில் வந்து ஒரு ஆண்மையில தேர்ந்தெடுக்குது. ஒரு மயிலே இவ்வளவு எஃபர்ட் போடுது அப்படின்னா நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடணும். நான் இதுக்காக மட்டும் சொல்லல, லைஃப் எல்லாத்துக்குமே எந்த எஃபர்ட்டை எங்க எதுக்கு யாருக்கு எப்படி போறன்னு ஒரு முக்கியம் இருக்கு. இந்த மாதிரி வைல்ட் லைஃப் கண்டென்ட்டுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.